ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் நவிஸ் மாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு ஹெல்தியான டயட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முளைக்கட்டிய பாசிப்பயிறு சாலட். ஜென்ரலாகவே பயிறு வகைகள்னாலே ரொம்ப ஹெல்தியானது. ஆனால் அதுலேயும் முளைக்கட்டிய பயிறுகள் 3 மடங்கு ஹெல்தியாக. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை எப்படி செய்யலாம், என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் முளைக்கட்டிய பாசிப்பயிறு. இதை நாம் வீட்டிலே செஞ்சுக்கலாம். முதல் நாள் நைட்டே பயிரை நல்லா சுத்தமாக கழுவி தண்ணியில் ஊற விட்டுறலாம். அப்புறமா அடுத்த நாள் காலையில் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு சுத்தமான காட்டன் துணியில் அதை சுற்றி வச்சிடணும். எங்களுக்கு ஈவினிங் முளைக்கட்டிய பயிறு ரெடி ஆயிரும். இதோ என்னோட பயிறு எப்படி முளைக்கட்டி இருக்குன்னு பாருங்கள். இதோடு ஆட் பண்ணுறதுக்காக சிறிதளவு வெங்காயம், தக்காளி, கியூக்கம்பர், ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், சாட் மசாலா, தேவையான அளவு கொத்தமல்லி இலை எடுத்துருக்கிறேன். இப்போ வாங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முளைத்த பாசிப்பயிறு இதை நான் பச்சையாகவே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பச்சையை சாப்பிட பிடிக்காது அப்படின்னா ஹாஃப் பாயில் பண்ணிக்கலாம். அப்புறமா கியூக்கம்பர், தேவையான அளவு, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி. இது கூட நாங்கள் கேரட், கேப்சிகம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பமானது. ஒரு பச்சை மிளகாய். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவை போட்டுக்கலாம். நாங்கள் ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கனால உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா. உங்களுக்கு சாட் மசாலா கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறமா உப்பு சிறிதளவு. இப்போ நாங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள், எங்களோட சாலட் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா எங்களோட சாலட் ரெடி. இது டயட் சாலட்ன்றனால நாங்கள் மார்னிங் டைம் சாப்பிட நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.